வணக்கம். இது அபிஸ் சேனல். ஐஇஎக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பங்கு விலை வந்து திரும்ப இறங்க தொடங்கிருச்சு. இது நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு 5-6 மாதங்கள் முன்னாடி பார்த்தோம். ஐஇஎக்ஸினுடைய விலை இறங்குது, ஏன் என்ன காரணம் அதெல்லாம் பார்த்தோம். திரும்ப இப்பொழுதும் இறங்க ஆரம்பிக்குது. வித்தின் ட்ரூ ட்ரேடிங் செஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 விழுக்காடு இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் இறங்கிக்கிட்டு இருக்குது. அதற்கான காரணம் வந்து ஒரே காரணம் தான். நம்ம ஏற்கனவே ஜூன் மாதத்திலே பார்த்தது மாதிரி இந்த கப்ளிங் மெக்கானிசத்தை வந்து நம்மளுடைய மின்சக்தி துறை அந்த துறை வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அந்த பிரச்சனை, அதனால அவங்களுடைய பங்கு விலையான இறங்குது. கப்ளிங்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த காணொலியில் பார்த்தோம். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 3-4 பேர் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சிங்களேன். அதாவது இந்திய அளவில் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டினே வச்சுக்கோமே, அதை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. அந்த மார்க்கெட் பிளேஸில் போய் நீங்கள் அங்கே அந்த இடத்துல அவங்க வந்துட்டு பேசி என்ன விலைக்கு விற்கலாம், என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு பேசிக்கும்போது அந்த என்ன விலை அப்படிங்கிறது வந்துட்டு முடிவாகிறது அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வரும்பொழுது எந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் வந்து விற்க வராங்க, எந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் வாங்க வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய கூட்டம் இருக்கும், விலையும் அங்கே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதை வந்து கப்ளிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கமானது முடிவெடுக்குது. என்னென்னா, இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் முடிவாகுது இல்லையா, அது வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் இல்லாமல் பொதுவில் எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரே ப்ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கலாம். அப்படிங்கும்போது என்ன ஆகுது, ஐஎக்ஸினுடைய அட்வான்டேஜ் ஆனது அடிபடுது. ஐஎக்ஸினுடைய மெயின் அட்வான்டேஜ் நிறைய பேர் அங்கே விற்க வராங்க, நிறைய பேர் வாங்க வராங்கும் போது அங்கே சரியான விலையில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான வாங்கக்கூடியவங்களும் போகிறாங்க, பெரும்பாலான பவர் விற்கக்கூடிய நிறுவனங்களும் போகுது. இப்போ இதை வந்து கப்ளிங் மெக்கானிசம் மூலம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐஎக்ஸுக்கு உண்டான அந்த யூனிக்னஸ் வந்து அடிவாகுது இல்லையா, அதனால தான் அந்த விலையானது குறைய ஆரம்பித்தது. திரும்ப வந்துட்டு அவங்களுடைய ஐஎக்ஸினுடைய சேர்மன் அவங்களும் சொன்னார், இந்த மாதிரி அது ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறது தான், ஏற்கனவே கப்ளிங்கில் தான் போயிட்டுருக்கு, இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னா திரும்ப அது ஏறி போயிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் அண்மையில் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய மத்திய எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி துறை அமைச்சர் வந்து அவருடைய பேசும்பொழுது கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரமாக இந்த செக்டாரில் அதை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதுனால திரும்ப இறங்குது. சரி, இது வந்து ஐஎக்ஸுக்கான இம்பாக்ட் இருக்கும்னா கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு மொத்தம் 3 பவர் எக்ஸ்சேஞ்ச் தான், பெரிய பவர் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு, பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட், அப்புறம் ஹிந்துஸ்தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த 3லேயுமே வந்து 90 விழுக்காடு மார்க்கெட் ஷேர், 90 விழுக்காடு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது வந்து ஐஎக்ஸில் தான் நடக்குது. இப்போது அது மிச்சம் இருக்கிற 10% தான் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அதுலேயும் பவர் எக்ஸ்சேஞ்சு ஓரளவுக்கு லீடிங்காக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான மார்க்கெட் ஷேர் இழப்பு ஏற்படுது ஐஎக்ஸுக்குன்னு வச்சுக்கோமே. 30% மார்க்கெட் ஷேர் தான் ஐஎக்ஸ் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வருமானம் வந்து பாதிக்கப்படும் இல்லை. இன்றைக்கி தேதிக்கு 100 கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த வருமானமே இதை நம்பி தான் இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இறங்கும்பொழுது அது 30 கோடியாக மாறுது அப்படின்னா இன்னும் வந்து கஷ்டம்தான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால தான் அந்த விலையானது இறங்கிட்டு வருது. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது வருமானம் குறையும் அப்படிங்கும்பொழுது நம்ம இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டோமே அப்படிங்கிறது. எந்த பங்கையுமே சரியான விலையில் வாங்கினா மட்டும் தான் நம்ம நல்ல லாபம் பார்க்க முடியாது, தவிர எந்த விலையிலையும் வாங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். சரி, இப்போது இதனால் ஐஎக்ஸினுடைய மார்க்கெட் ஷேர் பாதிக்கப்படும், ஒத்துக்கலாம். அவங்களுடைய க்ரோத்தும் பாதிக்கப்படுமா அப்படின்னா அதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்து இந்த எனர்ஜி, இந்த டிரான்ஸ்மிஷன் மார்க்கெட், இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதல்ல வந்து இந்தியாவினுடைய எனர்ஜி தேவைக்கு கான்ட்ராக்ட்ஸ், இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த கவர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா டான்ஜெட்கோ இருக்குது, தமிழ்நாடு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இருக்குல்லையா, அவங்க வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாமே பெரும்பாலும் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நீண்டகால அந்த ஒப்பந்தங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், இந்த மாதிரி நீண்ட கான்ட்ராக்டை வந்துட்டு செல்லர்ஸோடு வச்சுப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த கான்ட்ராக்டில் சொன்ன விலையை தாண்டி அந்த செல்லர்ஸ் வந்து கூட்டக்கூடாது, அதே மாதிரி அதை விட கம்மியாகவும் இவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே ஒரு சரியான விலை அப்படிங்கிறத நிர்ணயிச்சிட்ட மாதிரி வருது. பட் இதுதான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ்னுடைய அட்வான்டேஜ். விலை கூடும்போது கூடுதலாகவும் விலை குறையும் போது குறைவாகவும் வாங்கி கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால தான் நீங்களே பங்குவே பாருங்களேன், பங்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கும்போது நமக்கு சரியான விலை என்னன்னு தெரிய வருது. இதே இது நம்ம வந்துட்டு ஆஃப் த மார்க்கெட் வாங்கும்போது நமக்கு சரியான விலை என்னன்னு நமக்கு தெரிய வராது. இதுதான் வந்து அட்வான்டேஜ் எக்ஸ்சேஞ்சஸில். இப்போது இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக நடக்கக்கூடிய ட்ரேடு வந்து அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மொத்த இந்திய தேவையில் வந்துட்டு 7-10% இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக இன்றைக்கி நடக்கலை. 90 விழுக்காடு வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப்லைனில் தான் நடந்துகிட்ருக்கு. இது 2 பேருக்குமே பிரச்சனை. விலை என்னன்னு சரியாக தெரிய வராது, குறைவான விலைக்கு விற்கலாம், குறைவான விலைக்கு வாங்கலாம், கூடுதல் விலைக்கு வாங்கிடலாம். இந்த பிரச்சனைகள்லாம்
சரி கட்டணும் அப்படிங்கிற. இப்போ இதனால் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மாநில இந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன்ஸ் வந்து லாஸஸில் இருக்குது, ஹெவி லாஸ். 2015 கூட இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அரசாங்கமே வந்துட்டு பல முன்னெடுப்புகளை எடுத்து அது மூலமாக வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த கடனெலாம் வந்துட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஓன் பண்ணிக்கணும் அப்படிலாம் போச்சு, இந்த லாஸஸை குறைக்கிறதுக்காக. ஏன் லாஸ் வருது? கூட விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டி வருது. இப்போ இதே வந்துட்டு ப்ராப்பரான இந்த டிஸ்கவரி, ப்ரைஸ் டிஸ்கவரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்மளுடைய சிஇஆர்சி என்று சொல்லக்கூடிய மைய அந்த எனர்ஜி கார்ப்பரேஷன் வந்துட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புக்காக தான் இந்த கப்ளிங் மெக்கானிசமே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்கி தேதிக்கு எக்ஸ்சேஞ்சஸில் அதிகபட்சம் 90 நாளைக்கு உண்டான அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் அந்த கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் நடக்க முடியும். அதுக்கு மேலே உண்டான கான்ட்ராக்ட் போடணும்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்க முடியாது, வெளியில் தான் ஒப்பந்தங்கள் போடணும். இப்போது இந்திய அரசினுடைய எதிர்பார்ப்பு இல்லை இந்திய அரசுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90 நாள் இருக்கிறத கொஞ்சம் கூட்டுறது. 1 வருஷ கான்ட்ராக்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், 5 வருஷ கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம், 10 வருஷ கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுறது. அதே நேரத்தில் இந்த மாதிரி லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸை விட்டு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸுக்கு இந்த நிறுவனங்கள் அதே நேரத்தில் இந்த டான்ஜெட்கோ மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸே வந்துட்டு புஷ் பண்ணி ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸுக்குள்ளே ஏன்னா அது வந்துட்டு இன்னும் ஈஸி இல்லையா, அதனுடைய ப்ரைஸ் டைனமிக்காக சேஞ்ச் ஆகும்போது எளிதில் வாங்கிக்கலாம், 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ அதை நோக்கி புஷ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி தேதிக்கு 10% மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நடக்குதுன்னு சொன்னேன். அதுலேயே 90 விழுக்காடு இந்த நிறுவனம் வச்சுருக்கு. அதில் 30% அவங்களுடைய ஷேர் குறையுதுன்னு வச்சா கூட போக போக எதிர்காலத்தில் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் கண்டிப்பாக கூடத்தான் செய்யும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஏன்னா அதுக்காக தான் இந்த கப்ளிங் மெக்கானிசமு, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஊக்குவிக்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் 50லேருந்து 60 விழுக்காடு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இது மூலமாக தான் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பெரும்பாலும் இதுலேயே நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான புஷ் நடந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்களுடைய என்னதான் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் கம்மியானாலும் ரெவென்யூ கூட தான் போகுது. ஸோ ஐஎக்ஸை சரியான விலையில் வாங்கும்போது நம்ம நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நிறுவனம் டெப்ட் இல்லாமல் இருக்குது, இந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் மாடலும் ஓகேவாக தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை இந்த கப்ளிங் மெக்கானிசமில் மார்க்கெட் ஷேர் இறங்கும் அப்படிங்கிறது தான். அதை விடுத்து சரியான விலையில் வாங்கினோம்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறதுனால நம்ம ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும். இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான், இது பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ கிடையாது. பங்கு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு நீங்கள் எடுங்க. நன்றி, வணக்கம்.